வந்து உங்க சப்போர்ட் அண்ட் லவ் இஸ் ஓவர்வெல்மிங். வேற லெவல். நான் படம் வேற லெவல். சூர்யா ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. தரமா பண்ணிருக்காங்க. படம் தார்மாரா. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு நியூ ட்ரை எடுத்திருக்காங்க. அவர் மாதிரி ஒரு ஆக்டர் நீங்க பார்க்கவே முடியாது. அவர் சந்தோஷமா வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. சூப்பரான ரெஸ்பான்ஸ். இந்த ஆடியன்ஸ்க்கு ஃபீல் எல்லா ஆடியன்ஸுமே கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து உங்க சப்போர்ட் அண்ட் லவ் இஸ் ஓவர்வெல்மிங். நான் பார்த்த ஷோல அப்படி நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலா. நல்லா இருக்கு. 1 டைம் 2 டைம் பார்க்கலாம். வேற லெவல். நான் படம் வேற லெவல். தரமா பார்க்கலாம். சூர்யாக்காவே பார்க்கலாம். மியூசிக் மாஸ், வேற லெவல். காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பர். நான் படம் ஆக மொத்தம் செம நல்லா இருந்தது. பார்க்கலாம். இட்ஸ் டிப்பிக்கல் ஒரு கமர்ஷியல் மூவி தான். அண்ட் சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு த மியூசிக் எவ்ரிதிங் வாஸ் குட். டிப்பிக்கல் கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்றது சொல்ல முடியாது. அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். மியூசிக் இஸ் லைக் கிளாஸ், சூப்பர் கிளாஸ். ஒருத்தருக்கும் மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சூர்யா ஃபேனாக இருந்தீங்கன்னா 2-3 வாட்டியாச்சும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக்ஸ்க்காக மறுபடியும் பார்ப்பீங்க. நல்லா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. பூஜா ஆக்டே சூர்யா லவ் சீன்ஸ்லாம் செமையா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஜிகிர்தண்டா டெலக்ஸ் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. பாப்பா கம்பேக்கா இருக்கும். சூர்யா நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஃபர்ஸ்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி அந்த ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா இருக்கு. வேற மாதிரி நல்லா இருந்துச்சு. தரமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா இது வரைக்கும் சூர்யாவை இந்த மாதிரி காட்டினது இல்ல. இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக்காவே இருக்குன்னு சொல்லலாம். அது போய் பாக்குறவங்களுக்கு ஸ்பாயிலர் நான் எதுவும் பண்ணல. அது போய் பாக்குறவங்களுக்கு தான். ஆனா மூவி வந்து லைக் எந்த மூவி மாதிரி லைக் அத முடிச்ச விதம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. படம் தார்மாரா. ஆக்சுவலா ஒரு ஃபேன்ஸ்க்கு என்ன வேணுமோ ஃபேன்ஸ் மட்டும் வேணுறது இல்லாம ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்ட்ரோல் சீன் இருக்கு. அவர் அவ்வளோ அழகா எடுத்திருக்காரு இன்ட்ரோல் சீனை. அது ஒரு அவர் யாருமே வந்து அந்த சீட்ல உட்காரணும் அப்படி ஃபுல்லா வந்து அது சீனுக்குள்ளே போயிட்டாங்க. அவ்வளோ அருமையா இருக்கு. ஃபேமிலிக்கும் பிடிக்கும், ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளாக் பஸ்டர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூர்யா ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமா வந்திருக்கோம். வெளியே வந்திருக்கோம். ப்ரோ செகண்ட் படம் ஃபுல்லாவே ஃபைட் தான் ப்ரோ இருக்கு. லவ் ஆஃப்டர் வார் சொல்றாங்க. எல்லாமே இருக்கு. ஒரு லவ்னா அவ்வளோ அழகா எடுத்திருக்காரு. ஃபைட் சீன்ஸ் ஒவ்வொன்றும் அப்படியே செதுக்கி இருக்காங்க. சிங்கம் மறுபடி திரும்பி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு நியூ ட்ரை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஐம் நாட் அ சூர்யா ஃபேன். சூப்பரான ஒரு தரமான மூவி. சூர்யா ஃபேன்ஸ்க்கு செம்ம ஒரு தரமான மூவி. ஆக்சுவலி வந்து 2 பேரும் வந்து இது வரைக்கும் 2 பேரும் மூவி நடிக்கலனாலும் வந்து இந்த படத்துல செம்ம காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃப்ரம் கனிமா சாங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்குமே வந்து என்ன சொல்ல ஒரு சீட் எட்ஜ்லேயே வந்து உட்காந்து பார்த்தோம். அண்ட் கண் எடுக்காம அப்படியே வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். சூர்யா சாருக்கா பாருங்க, யாருமே வேணாம். அவர் மாதிரி ஒரு ஆக்டர் நீங்க பார்க்கவே முடியாது. அவர் வேற லெவலுங்க. அவர் வேற